என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நிறைந்த அவைக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்களும் சான்றோர்களும் மொழியில் சிறந்தவர்களும் அறிவிற் சிறந்தவர்களும் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கம். கொஞ்சம் நடுக்கமாக இருக்கிறது, கலக்கமாக இருக்கிறது. கவி சக்கரவர்த்தி கம்பனை மையமாக வைத்து கம்பநீதி என்கிற தலைப்பில் உரையாற்ற பணித்திருக்கிறது இந்த அரங்கம், இந்த இலக்கிய மன்றம். கம்பன் என்ன நீதியை இந்த மண்ணில் விதைக்க ஆசைப்பட்டிருக்கிறான்? 10,368 பாடல்கள் இயற்றிய கம்பன் அந்த பாடல்களின் மூலம் என்ன நீதியை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுக்க ஆசைப்பட்டிருக்கிறான்? மொழி வளத்தில், சொற்பிரயோகத்தில், கவித்திறத்தில், வேதங்களிலும் உபநிடதங்களிலும் ஆளுமை பெற்ற கம்பன், பேராளுமை பெற்ற கம்பன். அவன் நினைத்திருந்தால் ஒரு காப்பியத்தை, கம்பராமாயணத்திற்கு நிகரான காப்பியத்தை படைத்திருக்க முடியும். அவன் கவித்திற வெல்லை, கவித்திற எல்லை விசாலமானது. ஆனாலும் ராமகாதையை ஏன் தொட்டான்? வான்மீகியை, மூலவனான வான்மீகியை ஏன் ஆற தழுவினான்? இந்த கேள்விகளுக்கு எளியவனான நான் விடை காண முற்படுகிறேன். 2 கேள்விகள். கம்ப நீதி என்ன? ராமகாதியை ஏன் கம்பன் இயற்றினான்? எத்தனையோ ஆண்டுகள் மொழியிற் சிறந்தவர்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தொட்ட கம்பனை நான் தொடுகிறேன் என்கிற போது கலக்கமும் நடுக்கமும் ஒரு சேர இருக்கிறது. பிழைகள் இருப்பின், தவறு இருப்பின் என்னை மன்னித்து அருள கேட்டுக்கொள்கிறேன். 10,368 பாடல்கள். கிட்டத்தட்ட கம்பன் 1,00,000த்திற்கு மேற்பட்ட சொற்களை பயன்படுத்தி இருக்கிறான். இந்த சொற்களை ஆண்டு இருக்கிறான் கம்பன். ஒரு மொழியியல் மாணவனாக நான் வியந்து பார்ப்பேன். தமிழ் அன்னை தன் அட்சய பாத்திரத்திலிருந்து சொற்களை வாரி வாரி கம்பனுக்கு வழங்கியிருக்கிறாள். கம்பனின் நம்பராத்துணி என்கிற தலைப்பில் பேசிய மிகச்சிறந்த எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் சொல்வார், கம்பனின் சொற்களின் சொற்திறம் குறித்து, சொல் ஆழி குறித்து. உலக மகா கவிஞர்கள் என்று போற்றப்படுகிற ஷேக்ஸ்பியர், மில்டன் போன்ற கவிஞர்கள் கம்பன் அளவிற்கு சொற்களை கையாண்டிருப்பார்களா எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை கம்பன் இங்கு பிறக்காது வேறொரு இடத்தில் பிறந்திருந்தால் அவன் சிகரத்தின் உச்சியில் சஞ்சாரம் செய்திருப்பான். எனக்கு தெரியவில்லை. நான் மனக்கண்ணால் கம்பனை பார்க்கிறேன். ஒருவேளை இங்கு இல்லாவிடில் எப்படியெல்லாம் கம்பனை இந்த உலகம் கொண்டாடி இருக்கும் என்று. ஆனாலும் நான் நினைப்பேன், நண்பர்களே, நல்லது தப்பி பிழைக்கும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்றப்பட்ட ராமகாதையை நான் பேசுகிறோம், கம்பனை தொடர்ந்து 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 வாசிக்கிறோம், புகழ்கிறோம் என்றால் அது தமிழர்களுக்கான நல்லூல் என்று நான் நினைத்துக் கொள்வேன். நல்லது தப்பும், அல்லது தவறிவிடும். நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு கம்பனை பார்ப்பேன்.
அவ்வளவு சொல் ஆளுமை மிக்கவன், மொழிவளம் மிக்கவன், வேதத்தை கற்றவன், உபநிடதங்களில் தேர்ச்சி பெற்றவன், அவனுக்கு முன்னால் உள்ள இலக்கியங்களை ஆழமாக வாசித்தவன். ராமகாதை பாட வருகிற போது அவன் சொல்றான், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ. உவமை அணியை பயன்படுத்துகிறார். ஒரு பூனையை போல ஓசை உடைய அமிழ்தத்தை தந்ததனால் உயர்ந்த பார்க்கடல் இருக்குல்ல, அந்த பார்க்கடலை ஒரு பூசை என்றால் பூனை என்று அர்த்தம். இன்றைக்கும் கேரளாவில் பூசை என்றால் பூனை. கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த சொல் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது. ஒரு பூனை ஒரு உயர்ந்த பார்க்கடலை நக்கி குடிக்க முயற்சிப்பதைப் போல எந்த குற்றமும் இல்லாத ராமன் கதையை பாட நான் ஆசைப்படுகிறேன், அப்படி ஒரு முயற்சியில் இறங்குகிறேன் என்று கம்பன் பாடுவான். ஒரு பூனையைப் போல தன்னை உவமைப்படுத்தி கொண்டு ராமகாதையை பாட நான் ஆசைப்படுகிறேன் என்று பாடியிருப்பான். அது கம்பனின் அடக்கம், தமிழ் சொல்லிக் கொடுக்கிற அடக்கம் அது. நான் இந்த அரங்கத்தில் பெரியவர்களே, கவி சக்கரவர்த்தி கம்பன் என்கிற ஒரு மகா சமுத்திரத்திற்கு முன்னால் ஒரு நத்தையை போல ஊர்ந்து கொண்டிருக்கிறேன். கம்ப நீதி பற்றி நான் பேச வேண்டும். கம்பன் என்ன நீதி சொல்கிறான்? இங்கே ஒவ்வொரு பாடல்களுக்குள்ளும் ஒரு நீதி புதைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு நீதியை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நம் வாழ்க்கையை வழிநடத்தும். ஆனாலும் கம்பனின் ஒட்டுமொத்த பாடல்களின் சாரம் என்ன? அதைத்தான் நான் பேச வேண்டும். கம்பராமாயணத்தின் ஒரு வரி நீதியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும். இந்த அரங்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய மக்கள், என் உரை கேட்கும் மக்கள், நாளை வாழ்க்கைக்காக அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோலை போல ஒரு நீதி உங்களிடத்தில் இருக்கப் போகிறது. அதைத்தான் நான் சொல்லப் போகிறேன் கம்ப நீதி என்கிற தலைப்பில். கம்ப நீதியை எப்படி அளவிடுவது? நான் மகாகவி பாரதியிடம் செல்கிறேன். பாரதி பாடுகிறான், மகாகவி பாரதி பாடுகிறான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடுகிறான் பாரதி. சத்தியமான உண்மை, இந்த 3 புலவர்களைப் போல நான் வேறு புலவர்களை இந்த பூமி பந்தில் வேறு எங்கும் நான் பார்த்ததில்லை. வெறும் புகழ்ச்சி உரைகள் இல்லை என்று பாடினான் பாரதி. கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல தமிழ் இனம் கொண்டாடக்கூடிய 3 புலவர்கள். அதை சொன்னது இன்னொரு மகாகவி, தமிழ் இனம் கொண்டாடக்கூடிய மகாகவி. இந்த 3 புலவர்கள் தமிழ் இனத்திற்கு முக்கியமானவர்கள். அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது நண்பர்களே. கால வரிசைப்படி பாரதி பாடியது தவறு. கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் என்று பாடியிருப்பான், தவறு. அவன் கால வரிசைப்படி பாடியிருக்க வேண்டும் என்றால் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளுவனை, இடையில் வந்த இளங்கோவை, 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பனை இப்படித்தான் வரிசைப்படுத்தி இருக்க வேண்டும். வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல், கம்பனைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று பாடியிருக்க வேண்டும். கால வரிசை தவறு. ஏன் வள்ளுவனை நடுவில் வைத்தான் என்றால், எங்கள் ஐயா
தமிழ் கடல் நெல்லை கண்ணன் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார், தமிழ் இனத்தின் 2 தராசு தட்டுகள் என்றால் ஒரு பக்கம் கம்பன், இன்னொரு பக்கம் இளங்கோ. தமிழ் இனத்தின் தராசு முள் என்றால் அது வள்ளுவன். அதற்காக வள்ளுவனை நடுவில் வைத்ததாக சொல்வார். ரொம்ப அற்புதமான பார்வை அது. ஆனால் உண்மையில் வள்ளுவனைப் போல, இளங்கோவைப் போல, கம்பனைப் போல என்றால்தான் அது காலவரிசை. கம்பன் வள்ளுவத்தின்பால், இளங்கோவின்பால் பெரிய தாக்கம் கொண்டது. நீங்க கம்ப நீதி பற்றி பேச வேண்டும் என்றால் வள்ளுவ நீதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவன் என்ன நீதியை சொல்ல முற்பட்டான்? இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, கம்பனை பற்றி பேசுகிறோம். வள்ளுவன் இட்ட இடத்திலிருந்து தொட்டவன் கம்பன். வள்ளுவனிடமிருந்து அக்னியை வாங்கி கொண்டு தமிழ் உலகத்தை நோக்கி ஓடியவன் கம்பன். வள்ளுவ நீதிதான் கம்ப நீதி. வள்ளுவத்தின் சாரம் என்ன தெரியுமா? வள்ளுவன் சொல்ல வந்த சாரம், திருக்குறளை அப்படியே சாறு விழிந்து பார்த்தால் வள்ளுவம் எந்த நீதியை சொல்லுகிறது என்றால், நண்பர்களே, வள்ளுவம் பேசுகிற நீதி என்பது புலனடக்கம். புலனடக்கத்தை வலியுறுத்துவது வள்ளுவம். ரொம்ப நுணுக்கமான குறள். நீங்க வள்ளுவன் அந்த கால ஓட்டத்தில் மிக முக்கியமான 2 அதிகாரங்களை எழுதியிருப்பான். அதான் ரொம்ப முக்கியம். வரைவின் மகளிர், பிறனில் விளையாமை. இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு அப்படின்பா வள்ளுவன். உடலை ஒருத்தனுக்கும் உள்ளத்தை ஒருத்தருக்கும் கொடுக்கிற இருமண பெண்டிர் பரத்தையர்கள். கள் கவரும் சூது, கள்ளு சூது பெண் தொடர்பு, இது இருந்தா திருமகளின் நட்பு உனக்கு கிடைக்காது பேசுவான். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றே ஆன்ற ஒழுக்கு என்று பேசுகிறான் வள்ளுவன். பிறன் மனைவியை நோக்காத அந்த வார்த்தையை போடுகிறான், பேராண்மை. இன்றைக்கும் ஆண்மை என்ற சொல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? ஒரு ஆணின் உடல் தினவை காண்பிப்பதற்கு, ஒரு பெண்ணை மெத்தையின் மேல் ஆட்சி புரிகின்ற ஆளுமையை காண்பிப்பதற்கான சொல்லாக ஆண்மை பயன்படுத்தப்படுகிறது. அவன் ஆம்பளடி சொல்றோம். ஆனால் அந்த ஆண்மைக்கும் ஆண்மை, பேராண்மை எது தெரியுமா? சிந்தையிலும் பிறன் மனையை தொடேல் என்கிற அந்த இடத்தை தான் வள்ளுவன் நகர்த்தியிருப்பான் தமிழ் சமூகத்தையே. இதுதான் வள்ளுவ நீதி. ஏன் வள்ளுவன் இதை பேசினான் என்றால், அவனுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம், மருதத்திணை எல்லாம் இருக்குல்ல, அது கட்டுப்பாடற்ற நுகர்ச்சியில் தமிழினம் வாழ்ந்து கொண்டிருந்தது. போர் புரிவது, கள்ளுண்பது, புலால் உண்பது, கட்டுப்பாடற்ற உடல் நுகர்ச்சி, பரத்தமை தேடல், இதையெல்லாம் வள்ளுவன் பார்க்கிறான். கட்டுப்பாடற்ற நுகர்ச்சி, ஒழுக்கமற்ற வாழ்க்கை, ஒரு ஒழுங்கில்லாத வாழ்க்கை இந்த இனத்தை பாழ்படுத்திவிடும் என்று கவலைப்பட்டான் வள்ளுவன். ரோம் சாம்ராஜ்யம் கட்டுப்பாடற்ற நுகர்ச்சியால் கீழே விழுந்தது. எத்தனையோ சிந்தனை தெரிப்புகள் இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் கட்டுப்பாடற்ற நுகர்ச்சியினால் தரைமட்டமாக்கப்பட்டது. வள்ளுவனுக்கு அந்த யோசனை இருக்கும். கட்டுப்பாடற்ற நுகர்ச்சி இருக்கக்கூடாது நினைக்கிறான். அவன் நீதி சொல்வது புலனடக்கம், புலன்களை அடக்கு, ஒழுக்க நெறிக்குள் தமிழினம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால தான் வரைவின் மகளிர் எழுதுகிறான், பிறனில் விளையாமை எழுதுகிறான், புலனடக்கத்தை வலியுறுத்துகிறான். இங்கே வள்ளுவனுக்கு முற்பட்ட காலம் தொல்காப்பியம். தொல்காப்பிய காலத்திற்கு முன்பே பரத்தமை இருக்கிறது.
பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்த கன்று உரையார் என்மனார் புலவர் பரத்தையர் பிரிந்த காலையான. பரத்தையர் தொடர்பு பற்றி பேசுகிறது தொல்காப்பியம். பரத்தையரை நாடி சென்று விட்டு திரும்பி வந்த தலைவனுக்கு தோழி குறுந்தொகையிலே சொல்கிறாள், நீடிய வரம்பின் வாடிய விழலும் குடியர் ஏர் நிலம் பெயர்ந்து உறைவேன் என்னாது. களையை பிடிங்கி அப்படி வரப்பல போடுறியே, அதற்காக கோபித்து கொள்ளாது வயல். அப்படி கோபிச்சுக்க மாட்டேன்டா, நீ இப்படி பண்றியடா தோழி பேசுகிறாள். குறுந்தொகையில இன்னொரு பாடல், நீர் நீடாடில் கண்ணும் சிவக்கும் ஆர்ந்தோர் வாயில் தேனும் புளிக்கும். தோழி சொல்றா, பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வரான். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்தா கண்ணு செவந்து போயிருந்தா, ரொம்ப நேரம் இருந்தால் கூட வாயிற்தேனும் புளிக்கும்டா, அது கூட புளிச்சு போயிருந்தா தோழி சொல்கிறாள். தொல்காப்பியம், குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை, கலித்தொகை எல்லாம் பரத்தமை பற்றி பேசுகிறது. கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. வள்ளுவன் தான் பிறனில் விளையாமை பேசுகிறான். கற்பு நெறியை போதித்தவன் வள்ளுவன். நான் யோசிப்பேன், தொல்காப்பியன் கூட மொழிக்கு இலக்கணம் வகுத்தான், ஆனால் இந்த தமிழ் இனத்தின் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தவன் யார் என்று கேட்டால் அது வள்ளுவன் தான். இது கம்பனுக்கு தாக்கம் ஏற்படுத்தி இருக்க வேண்டிய சிந்தனை. இந்த புலனடக்கம், பிறனில் விளையாமை, இது கம்பனிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அடுத்து இளங்கோ வருகிறார். மிக முக்கியமான காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் 3 முக்கியமான விழுமியங்களை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும். சிலம்பு அறத்தை, உயர்ந்த பத்தினி பெண்டிரை, ஊழ்வினை குறித்து பேசும். இளங்கோவும் வள்ளுவனிடத்தில் தாக்கம் பெற்ற புலவனாகத்தான் இருக்கக்கூடும். ஆனாலும் கண்ணகியின் கற்பை பற்றி பேசுகிற சிலம்பு, கோவலன் கற்பு பிறழ்ந்த இடத்தில் கோவலனை கண்டிக்கவில்லை. அந்த இடத்துல கண்டிக்கல. சிலம்பின் நோக்கம் வேறு, அது சமண தாக்கத்தோடு இருப்பதனால் அது ஊழ்வினைக்குள் போய்விடும். ஏன் கோவலன் இந்த தவறு செய்தான் தெரியுமா? ஊழ்வினை காரணம். அரங்கேற்று காதையில் விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்து என்றுதான் இளங்கோ பேசுகிறாள். எந்த நாளும் விட முடியாத விருப்பத்தோடு மாதவியுடன் வாழ்ந்து வந்தான். அதற்கு காரணம் கோவலனின் ஊழ்வினை என்றுதான் இளங்கோ பேசுகிறான். இது தவறு, நீ நாடி சென்றது தவறு என்று இளங்கோ பேசவில்லை. இதையெல்லாம் கம்பன் பார்த்து கொண்டே வருகிறான். இப்படித்தான் தமிழ் சமூகம் கடந்து வருகிறது. கம்பனினுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு, வைணவம் தலை தோங்கிய காலம். ஆனால் அவன் வைணவத்தை சிறப்பிப்பதற்காக ராமகாதை பாடவில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கம்பனின் காலம் ஆய்வறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், தமிழ் இனத்தின் விழுமியங்களெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட காலத்தில் தமிழ் இனத்திற்கு மீண்டும் நீதி சொல்ல முற்படுகிறான் கம்பன். வள்ளுவன் இந்த இனத்திற்காக கட்டிய நரம்புகள் தளர்ந்து போய் கிடக்கின்றன, அதை மீண்டும் இழுத்து கட்ட வேண்டிய இடத்திற்கு நகர்கிறான் கவி சக்கரவர்த்தி. புலனடக்கத்தை வலியுறுத்த வேண்டும். பெண் ஆட்டத்து சுகத்திலிருந்து இந்த இனத்தை விடுவிக்க வேண்டும். யோசிக்கிறான். ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும், புலனடக்கத்தை சொல்ல வேண்டும். யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன பாடலாம், இந்த நீதியை எப்படி வலியுறுத்தலாம் என்று யோசிக்கிறான். அவன் கண்ணில் வான்மீக ராமாயணம் புலப்படுகிறது.
ராமகாதையை படைக்க வேண்டும். ராமகாதையின் மூலமாக இந்த இனத்திற்கு தான் என்ன நீதியை சொல்ல முற்படுகிறோமோ அதை சொல்ல முடியும் என்று நினைக்கிறான். தான் நினைத்த விழுமியங்களின் உருவகமாக ராமபிரானை பார்க்கிறான். அதான் முக்கியம். கம்ப நீதி என்பது புலனடக்கம்தான், ஒழுக்கம்தான். நீங்க நுணுக்கமாக பார்த்தால் அதைத்தான் பேசும். ராமகாதை புலனடக்கத்தில் தொடங்கி புலனடக்கத்தில் முடியும். அயோத்தி நகர மக்களை பற்றி பேசுகிறான் கம்பன். ஆசு அலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முளையவர் கண்ணினும். இந்த பாடல்ல சொல்கிறான், ஆரம்பிக்கிறான், அயோத்தி நகர மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், அயோத்தி நகரம் எப்படி சிறப்புற்று இருக்கிறது, அந்த மக்களின் மாண்புகள் என்ன தெரியுமா, பொறிகள் தம் எல்லை விட்டு புறஞ்செல்லாத மக்கள் வாழுகின்ற நாடு அயோத்தி என்று குறிப்பிடுகிறார். புலனடக்கத்தில் தொடங்குகிறது, புலனடக்கத்தில் முடிந்துவிடும். ரொம்ப நுணுக்கமாக கம்பனை பார்த்தால் புலனடக்கத்தில் கொண்டு வந்து முடிக்கிறான். அப்படி ராவணன் இறந்து போய்விட்டான். ராவணனுடைய இறப்பை சொல்ல வேண்டும். அவன் என்ன பாவம் செஞ்சான், அவன் என்ன தவறு செய்தான், அதை சொல்லலை. ராவணனின் மரணம் இருக்குல்ல, அந்த மரணத்திலிருந்து பிறக்கிற பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் தான் கம்பன் சொல்ல வந்த நீதியாக நான் பார்க்கிறேன். அவன் பாடுகிறான், சினமடங்க மனமடங்க வினயம் வீய தெம்மடங்க பொறுத்தடக்கை செயலடங்க மையல் அடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்ந்த நாளின் மும்மடங்கு ஒளிந்தன அம்முறை புறந்தான் உயிர் திறந்த முகங்கள். ராவணனின் சினம் அடங்கியது, அந்த சிங்கத்தின் சினம் அடங்கியது, மனமடங்கியது. வினயம் வீய, வினயம் என்றால் சூழ்ச்சி, சூழ்ச்சி கீழே விழுந்தது. தெம்மடங்க பொறுத்தடக்கை, பகைவர்களை அடக்கிய ராவணின் 20 கைகளின் செயல் அடங்கியது, அடங்கி போச்சு. ரொம்ப நுணுக்கமான இடம். கம்ப நீதி பற்றி பேசுகிறோம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மையல் அடங்கு. பெறனில் நீங்க யோசிக்க வேண்டியது, பெறனில் விளையாமை வரைவின் மகளிர். வள்ளுவத்தை யோசிக்கணும். மையல் அடங்க, பிறன் மனை மேல் ஜானகி மேல் கொண்ட மையல் அடங்கியது, அந்த ஆற்றல் தேய்ந்தது. தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க. எல்லா முனிவர்களும் போய் அவன்கிட்ட கைகட்டி தலை சாய்த்து நின்றார்களே, அந்த நிலையெல்லாம் அடங்கியது, எல்லாம் அடங்கியது. ஆனால் ஒன்று மட்டும் அடங்கவில்லை, அவன் முகம் மும்மடங்கு ஜொலித்தது. எல்லா புலனடக்கங்களும் வசிய பெற்ற ராவணனின் முகம் பொழிந்தது, அது அடங்கவில்லை என்கிறான். புலனடக்கத்தின் சிறப்பை பேசலாம். புலனடக்கத்தின் உருவமாக அவன் அனுமனை படைத்தான். அதனாலதான் ராமகாதை அவன் சொல்கிறான், ராமகாதை பாட நான் வந்தேன் என்று சொல்ல வந்த கம்பன் புலனடக்கத்தை வசப்படுத்திய அனுமனில் ராமனை அடக்கினான். புலனடக்கத்தை அப்படி போய் நிறுத்துவான். கம்ப நீதி என்பது புலனடக்கம். புலனடக்கமும் ஒழுக்கமும் தான் கம்ப நீதி. இரண்டு விழுமியங்களை எடுத்து செல்லுங்கள் நண்பர்களே. இதுதான் இன்றைய தேவை. ராமகாதையின் நோக்கம் இதுதான். ஏன் ராமகாதை? அவன் நினைத்திருந்தால், நான் யோசிப்பேன், அவன் நினைத்திருந்தால் ஒரு காப்பியம், அவன் கற்பனை கெட்டிய ஒரு மிகப்பெரிய மகோன்னதமான காப்பியத்தை படைத்திருக்க முடியுமே. உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ கம்பன் வந்து ராமனை இங்கு அறிமுகப்படுத்தியதாக பலர் நினைக்கிறார்கள். இல்லை, கம்பன் அதற்காக தூற்றப்பட்டான். வரலாற்றை வாசிக்கையில் கம்பனுக்கு முன்பாகவே ராமன் இந்த மண்ணில் உலா வந்திருக்கிறான். ராமகாதை உலா வந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமாக ராமாயணம் பேசப்படுகிறது. தென்கிழக்கு நாடுகளில் பேசப்படுகிறது. கம்பனுக்கு முன்பாகவே புறநானூறு
ராமனை பற்றி பேசுகிறது, அகநானூறு ராமனை பற்றி பேசுகிறது. ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா சுவாரஸ்யமாக இருக்குது. புறநானூற்றில் ஒரு பாடல், எமக்கென வகுத்த நல்ல மிகப்பல கடுந்தரல் ராமன் உடன்புணர் சீதையை வழித்தகை அரக்கன் அவ்விய ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் அப்படின்னு ஒரு பாடல். ரொம்ப இந்த பாடல் விளக்கத்தை தருகிறேன். புறநானூறு பேசுகிறது, கம்பன் பேசவில்லை. இதை சோழ மன்னன் புலவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து விலையில்லாத ஆபரணங்களை கொடுக்குறான், பரிசாக கொடுக்குறான். ரொம்ப வறுமையில் இருந்த புலவர்கள் ஆபரணங்களை எல்லாம் அள்ளி தருகிறான். அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் புலவன் வீட்டில் கொடுக்குறான். மனைவி உற்றத்தாரெலாம் இருக்கிறாங்க. எந்த ஆபரணம் என்னன்னு தெரியல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத புலவர்கள் இந்த ஆபரணத்தை வச்சுட்டு என்ன செய்வாங்க? அதெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றும் புரியல. எதை எங்கே மாட்டுறதுன்னு தெரியல. கைக்கு மாட்ட வேண்டியதை மூக்கில், மூக்கில் மாட்ட வேண்டியதை காதில், இப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை பாட வந்த புலவன், புறநானூற்று புலவன், இதுக்கு ஒரு ஓமை சொல்கிறான். எப்படி தெரியுமா மாட்டிகிட்டு இருக்கிறாங்க? ராவணன் சீதையை தூக்கிட்டு போனான்ல, அப்படி தூக்கிட்டு போகிற போது அடையாளம் காண்பிப்பதற்காக, ராமனுக்கு அடையாளம் சொல்வதற்காக அவள் தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கீழே போட்டுட்டே போகிறாள்ல, அந்த ஆபரணங்களை எல்லாம் வானர கூட்டம் எடுத்துக்கொண்டது, குரங்குகள் கூட்டம் எடுத்துக்கிச்சு. இந்த குரங்குகளுக்கு அந்த ஆபரணங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த குரங்குகள் எல்லாம் அதது பாட்டுக்கும் கையில், காலில், கழுத்துலன்னு கண்ணாமண்ணான்னு மாட்டிக்கிட்டு இருந்ததுங்களாம். அதனை போல புலவனின் குடும்பத்தினர் ஆபரணங்களை மாட்டிக்கொண்டார்கள் என்று புறநானூறு பேசுகிறது. கம்பனுக்கு முன்பாகவே பேசப்பட்ட கதை. அகநானூரில் ஒரு பாடல், வெல்வேல் கவுரியர் தொன்முது கோடி வெல்போ ராமன் அருமறைக்கு அவித்த பல்வில் ஆலம்போல்னு ஒரு பாடல். அகநானூறு. இந்த அகநானூரில் என்னன்னா, ஒருத்தி ஒருவனோடு காதல் கொள்கிறாள். களவு தான், கற்பு இல்லை, திருமணம்லாம் ஆகலை. தலைவனை பார்த்து அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கிறா. இது ஊருக்கு தெரிஞ்சு போகுது. ஊரார் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, புறம் பேச தொடங்கி விட்டார்கள். அவனுக்கும் அவளுக்கும் தொடர்பு, அவள் அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அவனோட இப்படி போகிறா, அப்படி போகிறா அப்படின்னு. இந்த ஊரார் புறம் பேசுவது எப்படி இருக்குன்னா, அகநானூற்று புலவன் சொல்கிறான் பாருங்க, மாலையில் மரத்தை நோக்கி தஞ்சமடைகிற பறவைகள் கத்தும்ல. நீங்கள் மரத்தை போய் பார்த்தீங்கன்னா மாலையில் பறவைகள் எல்லாம் தஞ்சமடைய வரும். அப்படி தஞ்சமடைய வரக்கூடிய பறவைகள் அப்படியே கிச்சி கிக்கி கிக்கி கிக்கின்னு கத்தும்ல. அப்படி ஊரார் பேசி கொண்டார்கள் தலைவனையும் தலைவியையும் பற்றி. அப்படி பேசுகிறாங்க. அப்படி பேசிக்கொண்டிருப்பவர்களின் வாய் திடீர்னு ஒரு நாள் அடைக்கப்பெறுகிறது. என்னன்னா, அவள் அவனை திருமணம் முடித்து கொண்டு விட்டாங்க. இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை புலவன் பாட வேண்டும். அவன் எப்படி பாடுறான்னா, எப்படி அந்த வாய் அடங்குச்சுன்னா, பறவைகள் மாதிரி புறம் பேசினாங்கல்ல, அந்த வாய் எப்படி அடங்குச்சுன்னா, ராமன் யுத்தத்திற்கு செல்வதற்காக, அது செல்வதற்கு முன்பாக ஒரு மரத்தின் கீழே மந்திராலோசனையில் ஈடுபடுகிறான். அப்படி உட்கார்ந்து மந்திராலோசனையில் எல்லோரிடத்திலும் ஈடுபடுகிறான். அப்படி அவன் ஆலோசிக்கிறான் அப்படின்னு அவன் வாய் திறந்த உடனேயே அதுவரை கத்தி கொண்டிருந்த மாலை வேளை பறவைகள் அப்படியே கப்சிப்புன்னு அடங்கி போய்விட்டது. அப்படி அடங்கினார்கள் ஊர் மக்கள் என்று அகநானூறு பேசுகிறது. இந்த இரண்டு காட்சிகள் கம்பராமாயணத்தில் இல்லை, வால்மீகியில் இல்லை. ஆனால் தமிழ் சமூகத்தில் தமிழ் மக்களிடம் புலங்கிக் கொண்டிருந்த கதைகள், வேர்விட்டிருந்த கதைகள். ஒரு பாடல்ல உவமை நீங்க சொல்கிறீர்கள் என்றால் அது மக்கள் மனதில், பண்பாட்டு மண்ணில் வேர்பிடித்திருக்க வேண்டும். அப்போ கம்பன் தனது புலனடக்கம் என்கிற நீதியை, ஒழுக்கம் என்கிற நீதியை ஒரு கதையின் வாயிலாக சொல்ல முற்படுகிறான். அப்படி அவனுக்கு தேவைப்பட்ட கதையாக, தேவைப்பட்ட ஊடகமாக ராமகாதை அமைந்து போயிற்று. அதனால இதை படைக்கலாம்.
ராமனின் மூலம் தன்னுடைய இலக்குகளை அடைய முடியும் என்று கம்பன் நினைக்கிறான். அதனால்தான் அவன் ராமகாதையை படைக்கிறான். நண்பர்களே, என்னுடைய உரை என்பது கம்ப நீதி பற்றி பேசுவது. கம்பன் ஏன் ராமகாதையை தொட்டான் என பேசுவது. முடிந்தவரை கம்பனை பற்றிய ஆய்வு கட்டுரைகள் படித்த எளிய வாசகனாக, எளிய மாணவனாக இந்த உரையை உங்களிடத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன். குறைகள் இருப்பின் பொறுத்தருள்க. இந்த மாபெரும் அரங்கத்தில் நாம் தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு சொல்ல வேண்டிய நீதி என்பது புலனடக்கமும் ஒழுக்கமும் தான். அதை கம்பன் வாயிலாக சொன்னதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பன் தமிழ் உள்ளவரை உயிர்ப்போடு இருப்பான். கம்பன் உயிர்ப்போடு உள்ளவரை தமிழ் உயிரோடு இருக்கும் என சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி நன்றி கூறி உங்கள் பாத மலர்களை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.